சொல்லு என்ன பண்ண சொல்லு. நீ கட்டளை இடு தாயே. தாயே நீங்கள் கட்டளை இடுங்கள். என்ன பண்றது இல்லன்னு சொல்றாளா? அவ என்னதான் பண்றது? அவளை அப்படியே அல்லாக்க தூக்கி மல்லாக்க தூக்கி போட்டுட்ட. அவனை நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். ராஜமாதா, மதிய உணவுக்கு என்ன செய்ய வேண்டும்? இன்று மதிய உணவுக்கு இதை தயார் செய்து விடுங்கள். சற்று நெய்யை தூக்கலாக ஊற்றி நன்கு சிவக்கும்படி வறுத்து விடுங்க. உத்தரவு மன்னா. பேசிக்கடா. எவ்வளவு பேசுறே பேசு. உன்னால பேசதான் முடியும். என்ன உங்க அம்மா அவங்க வாயில இருந்து அப்படின்னு வார்த்தை வரட்டும். தம்பி வரமனாலு ஊன்னுட்டாப்ல. உனக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. இன்னைக்கு முதல்ல வருதா பாரு. போற போக்க பார்த்தா கள்ளிப்பால் போற பேசுற பத்தியமா ராஜமாதா ஆணையிடுங்கள். ராஜமாதா. ராஜமாதாவா? நான் உங்க அலப்பறைக்கு ஒரு அளவே அலப்பறையா? அலப்பறை அலப்பறை. என் பொண்ணு இப்படிதான் சித்திரவதை பண்ணிட்டு இருக்கீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு? சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டப்பா. ஒன்னும் சாப்பிடலையே. ஒன்னும் குடுக்கலையா? அவ இன்னும் குடுக்கலையே. வேற ஏதாவது கொண்டு வர சொல்லிட்ட? ஆப்பிள் ஜூஸ் எடுத்து வர. ஆப்பிள் ஜூஸா? ஆப்பிள் ஜூஸ் தானே வேணும். ராதா ராதா. ஏய் இரு வரேன். என்ன கத்திட்டு இருக்க? காலைல இருந்தே அம்மாக்கு டிஃபன் தரலையா? டிஃபன் தரலையா? ஒன்னும் சாப்பிடலன்றாங்க. அவங்க எப்பவுமே சாப்பிட்டா சாப்பிடலாம் சொல்றாங்க. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி. அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். சரி போ, போயிட்டு ஒரு ஆப்பிள் ஜூஸ் போட்டு எடுத்துருவா போ. சக்கரை இல்லாம கொஞ்சம் நல்ல ஆப்பிள் பியூரா பிழிஞ்சு எடுத்துட்டு வரணும். மிக்சர் முடியாது. உன் கையாலேயே ஆப்பிளை பிழிஞ்சு ஜூஸ் எடுத்துட்டு வா போ. ஆப்பிள் ஜூஸா? ஆமா போ. எப்படா நீ ஆப்பிள் வாங்கி வச்ச வீட்ல? என்ன புதுசா இருக்கு? எதிர்த்து பேசுறமா? என்னமா பண்ண இவள? சொல்லு என்ன பண்ண சொல்லு. நீ கட்டளை இடு தாயே. தாயே நீங்கள் கட்டளை இடுங்கள். என்ன பண்றது இல்லன்னு சொல்றாளா? அவ என்னதான் பண்றது? அவளை அப்படியே அல்லாக்க தூக்கி மல்லாக்க தூக்கி போட்டுட்ட. அவனை நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். அதை அடிச்சு எல்லாம் பண்ண போற. இல்ல இவளையே பிழிஞ்சு ஜூஸ் ஆக்கி தரட்ட உனக்கு. உங்க அம்மா இருக்காங்க. போடி போ. எங்க அம்மாக்கு ஜூஸ் போட்டு தருவா போ. போ. நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு போ. பழம் இல்லன்ற போ. பைத்தியம். ஒரு பிச்சை எடு போ. நான் எதுக்கு பிச்சை எடுக்கணும்? ஏய் எதிர்த்து பேசுறியா ராஜா? கல்ல நீ ஆப்பிள் காட்டி இருக்கியா? ஒரு உயர் அதிகாரி முன்னாடி எதிர்த்து பேசுறியா? யாரு உயர் அதிகாரி? மம்மிதா. உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நேரெல்லாம் நல்லாதான் இருக்குது. சேர்க்க சரியில்லடா. பாத்துக்கோங்க பச்சை தண்ணி தான் இருக்கு. அதுலயும் விஷ கலந்து தான் எடுத்துட்டு வர போறேன். ஏய் என்னடா? குடும்ப அழிஞ்சிரும் பாத்துக்க. குடும்பம் அழிஞ்சு போவோம். யாரு? எங்க அம்மா முன்னாடி எதிர்த்து பேசுறது இல்ல. முதல்ல அடங்கு முதல்ல கையை கட்டு. வாய் மேல கை வை. வேணாண்டா ரொம்ப ஓவரா போறீங்க. என்ன ஓவரா குடும்பப்படுத்திக்க ரெண்டு பேரும் சேர்ந்து. ராஜமாதா, நீங்கள் கட்டளையிடுங்கள் இவளை என்ன செய்ய வேண்டும் என்று. என்ன செய்ய போறேன்? என்ன நீங்க தான் சொல்லி கொடுக்குறீங்களா? ஆமா, அவங்க பெரிய டீச்சர் சொல்லி தராங்க. ஓடி முடியுது. வந்துட்டா இவ. நீங்க வந்துட்டீங்க ஃபர்ஸ்ட். ராஜமாதா, மதிய உணவுக்கு என்ன செய்ய வேண்டும்? இன்று மதிய உணவுக்கு இதை தயார் செய்து விடுங்கள். சற்று நெய்யை தூக்கலாக ஊற்றி நன்கு சிவக்கும்படி வறுத்து விடுங்க. உத்தரவு மன்னா. என்ன வேணும்? புறா கறியும் உங்களுக்கு ஆமை பிரியாணியும் செஞ்சு தர சொல்லட்டுங்களா? ஆமா இல்ல வேணாம்ப்பா. புறா கறி வேணும்னா புறா கறியை நன்கு சுட்டு அதை நெய்யில் வறுத்து சற்று மிளகு தூக்கலாக போட்டு விட்டு அப்படியே அதை ரசத்தில் முக்கி கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறேன். ஏய் ராஜா, யாரங்க வாடி வண்ண என்ன மத்தியானம் சாப்பாடு என்ன லஞ்சு? சண்டை போட்டு எங்க அம்மாவுக்கு புறா கறி வேணுமா? சூப்பு போ செஞ்சு எடுத்துமா போ. புறா கறியா? ஆமா. நம்ம எப்படி புறா செஞ்ச வீட்ல? உங்க ராஜ பரம்பரடி அரண்மனையில வாழ்ந்த குடும்பம் எங்களுக்கு. நீங்க சொல்லிக்கணும். பெருமைக்கு நீங்க தான் உங்களை பத்தி பீத்திக்க. நாங்கெல்லாம் ஆமா கறி பிரியாணி சாப்பிட்டவங்க தெரியுமா உனக்கு? ஆமா ஹோட்டல்ல இட்லிமா ஊத்தி அதுல அவிச்சு இட்லிய அப்படியே புறா கறி சூப் அதுல கொட்டி பிசைஞ்சு 3 உருண்டையை லபக்கு லபக்கு லபக்குன்னு சாப்பிடுவாங்க எங்க அம்மா காலையில. அப்படி சாப்பிட்ட ராஜமாதா பரம்பரடி எங்க அம்மா. நீங்க மனுஷங்களே கிடையாது போல. ஒழுங்கா போ. நாங்க போவோம். இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ போயா முதல்ல. எல்லாம் போடுறது ஓடுறது எல்லாமே செய்யும். எங்க அம்மாக்கு மஜா லஞ்ச் நீ தான் ரெடி பண்ற இன்னைக்கு. ஓடுறது நாய் தான் அடிச்சு போடணும் உங்களுக்கு. ஏய் நாய் கறி தான் உங்களுக்கு எல்லாம். ராஜமாதா, கட்டளை இடுங்கள் இவளை நான் கண்டம் துண்டமாக வெட்டி விடுகிறேன். பேசிக்கடா. எவ்வளவு பேசுறே பேசு. உன்னால பேசதான் முடியும். என்ன உங்க அம்மா அவங்க வாயில இருந்து அப்படின்னு வார்த்தை வரட்டும். தம்பி வரமனாலு ஊன்னுட்டாப்ல. உனக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. இன்னைக்கு முதல்ல வருதா பாரு. வருதா பாரு. முதல்ல வருதா பாருடா. நீ 10 அவுச்ச முட்டையும் பருப்பு சம்பரம் கொடுத்து பாரு.
எங்க அம்மாக்கு மாமண்டூர் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்துட்டு போற மாதிரி டர்ரு புர்ரு அடிச்சு ஓடுவாங்க. எரும மாடு. நீங்களாம் முன்னாடி நிக்க முடியாது. ஒரு பையன் பாத்தீங்களா உங்க ஊர்ல எங்க அம்மா கிட்ட சண்டைக்கு வர மாட்டான். எனக்கு பயம். மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. எங்க அம்மா போட்டா எப்படி வருவாங்க? ஆமா எல்லாம் சொல்லுது என்ன இருக்குதா எடுத்தாந்து போடுறீ. போ பாரு, பக்கத்து வீட்டுல கோழி மேய்து இல்ல, அதுல ஓடி திருடி நல்ல நாட்டு கோழி சேவல்லாம் இருக்கும், அடிச்சு பிரியாணி வச்சு சூப் வச்சு எங்க அம்மா கொண்டு கொடுப்போம். நாங்க யார திருடணும்? நீங்க பார்த்தா திருட்டு குடும்பம் மாதிரி தெரியுதா? இப்பதான் உங்க பார்த்தா தெரியுதா பெரியதான்ற திருட்டு குடும்பம் மாதிரி தெரியுது. என்ன தாய் இல்லாத புள்ள எங்க அம்மா கேட்க ஆளு நினைச்சேன். எங்க அம்மா வருவாங்கடா, இருடா உனக்கு இருக்கு. உங்க அம்மா வந்து திருடுவாங்களா கோழிய? உங்களுக்கு நேரம் சரியில்லை நினைக்கிறேன். இருக்கான்னு பாக்குறேன். நான் நடக்கிறதே வேறங்க. ராஜமாதா இரவு விருந்துக்கு என்ன செய்ய வேண்டும்? அவ கடகராமா பேரு அவளெல்லாம் இப்படிதான் மிரட்டணும். இல்ல நினைச்சிக்க நம்ம தலையில அவன் மசாலா அரைச்சிடுவா. ஆமா அவளெல்லாம் மிரட்டி அடக்கி வைக்கணும். ஆமா உனக்கு ஒண்ணு பண்ணிட்டா பருத்தி பருப்பு போட்டு சொல்லிட்டா. சூடாக என்ன சாப்பிடுகிறாய்? பருத்தி பால் சாப்பிடுகிறாய்? வா பருத்தி பால். ஏ ராஜா என்னடா உன்கிட்ட ஒரே இம்சையா போச்சே, என்ன பிரச்சனை உனக்கு? எங்க அம்மாக்கு பருத்தி பால் வேணுமா? போட்டு எடுத்துருவா. போற போக்க பார்த்தா கள்ளிப்பால் போற பசங்க பத்தியமா ராஜமாதா ஆணையிடுங்கள். ராஜமாதாவா? என்னடா உங்க அலப்பறைக்கு ஒரு அளவே என் பொண்ணு இப்படிதான் சித்திரவதை பண்ணிட்டு இருக்கீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு? எனக்கு கேட்க ஆள் இல்ல நினைச்சிட்டு அப்படி அடிக்கிறேன். ராஜமாதா ஆபத்து வந்து விட்டது. நான் இங்க ஒளிந்து கொள்கிறேன். நீங்க எதுக்கு போய் வந்தீங்க? உங்க அம்மாவுக்கு போன் பண்ணி வர வச்சா? நீ சாவடி வாங்கிருவேன். என்ன பண்ணிட்டாங்க? வயசா பெரியவங்க நீங்க அடிக்கிறாங்க கொம்முன்னு பாத்துட்டு இருக்கீங்க. என்ன பண்ணாங்க? கேட்க ஆள் இல்ல கொடுமைப்படுத்துறாங்க ரெண்டு பேரும். வயசுல பெரியவங்க நீங்க தான் கேட்கணும் எதுக்கு இப்படி அடிக்கிறாங்க. அப்படி குதிச்சு ஓடி வரீங்க. எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? டேய் உன்னதான கேக்குறேன். டேய் ஆமா போட்டு அடிச்சானே முன்னாடியே கண்ணு முன்னாடியே போட்டு முதல்ல போட்டு குத்துறானே. குத்தம் போட்டாடுனா அடிச்சுக்கோங்க. உங்க பொண்ணு அடிச்சா நீங்க சும்மா இருப்பீங்களா? இருங்க ஒரு நிமிஷம். உங்க பொண்ணு நீங்க அடிச்சா சும்மா இருப்பீங்களா? என் பொண்ணுக்கு என்ன யாரும் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆள் இல்லன்னு பாக்குறியா? எங்களுக்கு ஆள் இருக்கு. அம்மா நல்லா கேளுமா. அததான் சொல்றேன். கால் மேல கால் பண்ணு உட்காந்துட்டு நான் என் முன்னாடியே வீட்டுல நான் வந்து உட்காந்து எங்க அதிகாரம் இருக்கு. பஞ்சாயத்து நடக்கட்டும். உங்க பொண்ணு அடிச்சா நீங்க சும்மா இருப்பீங்களா? உட்காந்து பாத்துட்டு இருக்கீங்க. கால் மேல கால போட்டுனா அடிக்காதடா நான் சொல்லிருக்கேன். காரணப்பத்தல அடிக்காதுன்னு சொன்னீங்க. போட்டு குனிய வச்சு குத்துறோம். பாத்துட்டு தான் இருக்கீங்க. இன்னைக்கு நான் வந்திருக்கேன். என் பொண்ணு மேல யார் கை வைக்கிறது பாக்குறாங்க. ராஜமாதா இப்படித்தான் தாங்கள் இல்லாத நேரத்தில் இந்த மண்டோத்திரியும் இந்த குண்டோத்திரியும் சேர்ந்து என்னை மிகவும் வருத்தத்திற்குள்ளாக்கிறார்கள். ராஜமாதா என்ன என் பொண்ணுக்கு புத்திமதி சொல்லி உன் புள்ளி அடக்கு. என் பொண்ணுக்கு புத்திமதி சொல்லி அடக்கு ஒடுக்கமா தான் இருக்கா. என் பொண்ணு தான் குடும்பத்தை பாத்துட்டு இருக்கா. யாரு குதிச்சுட்டு வந்தது? உன் புள்ள போட்டு என் பொண்ணு குனிய வச்சு குத்துறான். நீ வேலையை பார்த்துட்டு போ. வேடிக்கை பார்த்தாங்க. அவங்க வேடிக்கை பார்த்தாங்க. சப்போர்ட் உங்க அம்மாக்கு வாய வச்சிருவோம். மம்மி என்ன பேசிட்டு இருக்க? ரெண்டு கட்டவர்ல தலையில புஷ் பண்ணி கிறுக்கு மம்மி அவங்களுக்கு. இதே மேட்டர் என் ஏரியாவுல செஞ்சிருந்தா முறுக்கு நகைய முறுக்கு மாதிரி நொறுக்கு ஒடிச்சிட்டு தெரிஞ்சுக்க. ஏன் இங்கே நொறுக்கு? எங்க அம்மா பத்தி தெரியாது. அழகர் கோயில் ஆத்துல இறங்கி அழகரே வேணாம். எங்க அம்மா பத்தி தெரியாது. போன் ஊதுனா பறந்து போய் விழுவாங்க. எங்க ஊத சொல்லுங்க அம்மாவை. தூக்கிட்டு போய் அழுக்கா உட்கார வச்சு அத்தை வேணாம் பேச்ச நம்பாதீங்க. சொல்றேன் கேளுங்க. பொண்ணு எவ்வளவு இது பண்ணி சித்திரவதை பண்றீங்க பாக்குறேன். நான் அதே தான் பாத்துட்டு இருக்கேன். காட்டுமா பாக்குறேன். என்னது இந்தியன் தாத்தா கேள்விப்பட்டிருக்கீங்க? இந்தியன் பாட்டியை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க அம்மா என்னமா பண்ணிட்டு இருக்க நீ? உன் மருமகளைய காட்டுமா நீ? ஆமா ஆமா என்ன மருமகளை காட்டு பாரு. எங்க அம்மா இந்தியன் பாட்டி. நாங்கெல்லாம் ராவான ரவுடி. கல்லாம்பழம் இருக்குது. கல்லாம்பழம் இருக்குது. என்னமா குத்துறீ? அசிங்க பத்துறாங்க பத்தியா? மருமகளையா எப்படி இந்தியன் பாட்டி நீங்க? கூட்டு வந்தோம் பாரு ஃபைட்டுக்கு.
உங்க யோசிச்சு சொல்லுமா. இவங்கள வச்சுனடா இந்த பந்தம் காட்டுன நீ. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. நீயே உங்களுக்கு பயந்துட்டு இருந்து வேற ராதா இப்படிலாம் பேசாதீங்க எங்க அம்மாவை. யாரு பயந்தாங்க? இவங்கள பார்த்தா ஆளை பாரு எப்படி இருக்காங்க. அம்மா, நீ ஏமா போயிட்டு வராதா உனக்கு? எல்லாம் ஆளுங்களை பாரு நல்லா. ஐயோ இது வேற நான் வேற முந்தாணி வேற வரைஞ்சு கட்டினு வந்தேன். ஓடிடுவாங்க உங்களுக்கு. என்ன பண்றது? ஆமா பார்த்தாலே பயந்து ஓடிடுவாங்க. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? பேசிட்டு இருக்காங்க பேச்சு. அம்மா உங்க 2 பேரும் ஒண்ணா கூட்டிட்டாங்கம்மா. நான் சொல்றேன் கேளுங்கம்மா. இவங்க எல்லாம் பஜாரிங்கம்மா. இவங்க எல்லாம் நமக்கு வேணாமா இந்த. பயந்தாங்கோலிங்களா? நாங்க பயதான் போங்க. ஏய் நான் எங்க அம்மா விட்டு வந்து வச்சுக்கிறேன். என்னது வச்சு? வர இரு. நான் வயசானவங்கன்றனால மிரட்டுறீங்களா? யார் வரட்டாங்க? நான் இருக்கேன் சொல்லிட்டேன். கிளம்புங்க காத்து வேற ராதா எங்க அம்மாவை எதிர்த்து பேசுறேன். என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணானே? பழைய கஞ்சி தான் இருக்கு, ஊத்து எடுத்துட்டு போய். அதை நீங்க 2 பேரும் தள்ள ஊத்திங்க. அம்மா நீ கவலைப்படாதம்மா. நீ போமா. நீ பைசா காலத்துல பாவம்மா. நீ